السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, நாங்கள் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இஸ்லாமிய வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பு என்ற பெரிய தலைப்பில் பெண் சஹாபாக்கள் வரலாறு என்ற உபத்தலைப்பில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களை பற்றி மிக மிக சுருக்கமாக அவருடைய வாழ்க்கை சரிதையை நாம் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் ஹதரத் சையதத்துனா உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வாழ்க்கை சரிதையில் மிக சுருக்கமாக ஒரு விடயத்தை கொண்டோம். அடுத்த கடைசி பகுதியாக நாம் இன்று சொல்ல இருக்கிறோம். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஏற்கனவே திருமணமானவர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அப்துல்லா இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை திருமணம் முடித்திருந்தார்கள். அப்பொழுது அபிசீனியா நாட்டுக்கு அவர்கள் ஹிஜ்ரத்து போன நேரத்தில் அங்கே என்ன செஞ்சிட்டாங்க, அவர் வஃபாத்தாகிவிட்டார். அவர் மூலமாக கிடைக்கப்பட்ட 2 குழந்தைகள் தான் அப்துல்லா ஹபீபா என்று சொல்லக்கூடிய 2 குழந்தைகள் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு இருந்தது. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அவரை விட ஹபீபா என்ற குழந்தையுடைய உம்மா என்றனால தாயார் என்றனால தான் உம்மு ஹபீபான்னு சொல்லப்படுது. அவருடைய சரியான பேர் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், ரம்லா என்று சொல்லித்தான் அவருடைய ஆரம்ப பெயராக இருந்தது. இவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் தான் இந்த 2 குழந்தைகளும் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களோடு வளர்ந்து வருகிறார்கள். பிறகு வளர்ந்து வருகின்ற அந்த காலகட்டத்தில் உம்மு ஹபீபா என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தை வளர்ந்து வர காலகட்டத்தில் அந்த குழந்தைக்கு கல்யாண வயசு வந்த பின்னால் தாவூத் இப்னு மஸ்ஊத் என்பவர்களுக்கு அந்த ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் முடித்து வைக்கப்பட்டது. ஹதரத் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிகவும் அழகானவர்களாக இருந்தார்கள். அதே நேரத்தில் அவர்களுடைய தந்தையார் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூட உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அவருடைய அழகை பற்றி அடிக்கடி பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களிலிருந்து கிட்டத்தட்ட 65 ஹதீஸ்களை உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இந்த உலகத்துக்கு அறிவித்திருக்கிறார்கள். சஹாபா பெருமக்கள் கூட அந்த உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலிருந்து கேட்கப்பட்ட அந்த ஹதீஸ்களை உலகத்திற்கு அறிவிப்பு செய்வதில் மிகவும் பெருமைப்பட்டு கொண்டார்கள், மிகவும் பெருமையோடு எடுத்து கூறினார்கள். இது மட்டுமல்லாமல் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த அளவுக்கு அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார்கள், மரியாதை வைத்திருந்தார்கள் என்று சொன்னால், அவருடைய வீட்டிலே எப்பொழுதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கென்று ஒரு விரிப்பு இருக்குது, ஒரு முஸல்லா. அதை எப்பொழுதுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே வைத்திருப்பார்கள். அதில் தான் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்வார்கள். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாத நேரத்தில் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அபூ சுஃபியான் அவர்கள் அங்கே வராங்க. அங்கே வந்து அந்த விரிப்பில் உட்கார பார்த்தாங்க. அப்போ உடனே டக்குன்னு என்ன செய்தாங்க, அதை உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த விரிப்பை எடுத்து மடித்து வைத்து விட்டார்கள். இதனால் தந்தை அபூ சுஃபியான் அவர்களுக்கு கடுமையான கோபம் வந்து விட்டது. என்னை விட, உன்னுடைய தந்தையாக என்னை விட அந்த விரிப்பு மேலானதா என்று கேட்டார். அப்போ அவர்கள் சொன்னார்கள், ஆம், இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்காருவதற்கு மட்டுமே வைக்கப்பட்டது. இதில் நீங்கள் உட்காரக்கூடாது, நீங்கள் அசுத்தமானவர்கள், ஏன்னா நீங்கள் விக்கிரக ஆராதனை, சிலை வணக்கம் செய்கிறீர்கள், அதனால் நீங்கள் அசுத்தமானவர்கள் என்று சொல்லி அந்த விருப்பை தன்னுடைய தந்தைக்கு கொடுக்காமல் அதை மடித்து விட்டார்கள். இதனால் அபூ சுஃபியான் அவர்கள் அந்த நேரத்தில் சொன்னார்கள், நீ என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாயோ அன்றிலிருந்து நீ மாறியே போய்விட்டாய் என்று சொல்லி அவர்கள் சொல்லிவிட்டு வந்துவிட்டார்கள். அதற்கு பின்னால் தான் ஹிஜ்ரி 8வது வருஷம் மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. அப்பொழுதுதான் அபூ சுஃபியான் அவர்கள் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்று கூறப்படுகின்ற அளவுக்கு சஹாபாக்களாக மாறினார்கள். அந்த ஹிஜ்ரி 8வது வருஷத்தில் தான் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத்தான நேரத்தில் கூட உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்கிறார்கள், வாசலை திரவியங்களை கொண்டு வந்து அவருடைய கன்னங்களிலே பூசுகிறார்கள், ஜனாசாவிலே பூசுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், ஒருவர் இறந்து போய்விட்டால், வஃபாத்தாவிட்டால் அவருக்காக 3 நாட்கள் தான் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும். ஒரு கணவர் இறந்து போய்விட்டால் அவருக்காக அவருடைய மனைவி 4 மாதங்கள் 10 நாட்கள் இந்தா அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். இன்னும் சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொன்னார்கள், யார் ஒருவர் தினமும் 12 ரக்காத்துகள் நஃபில் தொழுது வருவாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே அவருக்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு மாளிகையை தயார் செய்து கொடுக்கிறான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்று அவ்வாறு சொன்னார்களோ அன்றைய தினம் முதல்
உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த தொழுகையை 12 ரக்காத் நஃபில் தொழுகை விடாமல் தொழுது வந்தார்கள். அது மட்டுமல்ல, தன்னுடைய சகோதரர்களான உத்பா என்பவர்களையும் அவர்களுடைய சீடர் அவருடைய மாணவரான அபீரூமல் உவைஸ் நூமான் இப்னு சாலிம் என்பவர்கள் அவ்வாறே தொழும்படி உத்தரவிட்டார்கள் என்பதை நாம் அவர்களுடைய வரலாற்றின் மூலமாக காண முடிகிறது. இவ்வாறு நற்குணம் மிகுந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிக மரியாதை வைத்திருந்த உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அமீர் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஹிலாஃபத்துடைய காலத்தில் ஹிஜ்ரி 44வது வருஷத்தில் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்கள். மதீனா நகரத்திலேயே அவர்கள் வஃபாத்தான பொழுது அவர்கள் அங்கேயே நல்லடக்கம் செய்யப்படுகிறார்கள். அப்படியே மதீனா நகரத்தில் அவர்கள் வஃபாத்தாகின்ற அந்த சமயத்தில் சக்கராத்துடைய நேரத்தில் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களையும் உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் அழைத்து அவர்கள் இருவரையும் பார்த்து சொன்னார்கள், எனக்கும் உங்களுக்கும் இடையே இருந்த அந்த சக்காலத்தை உறவு என்று எப்படி இருந்ததோ அவ்வாறு தான் நானும் நடந்து கொண்டேன் என்று சொல்லி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்ன பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய தவறுக்காக பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறார்கள். அதனால் ஆயிஷா உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சந்தோஷம் அடைந்து, நீங்கள் என்னை சந்தோஷப்படுத்தி விட்டீர்கள், அல்லாஹு தஆலா உங்களை சந்தோஷப்படுத்துவானாக என்று சொல்லி துஆ செய்தார்கள். அதற்கு பின்னாலே அவர்கள் மதீனாவிலே வஃபாத்தாகி மதீனாவிலே நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள் என்பதை அவருடைய வரலாறு நமக்கு கூறிக்கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடராக அடுத்ததாக நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களுடைய அதாவது வரலாறுல நாம் சொல்ல இருக்கிறோம். ஹதரத் மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை பற்றி நாம் உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம். தொடர்ந்தும் எங்களுடைய வீடியோக்களை பார்த்து வாருங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எங்களுக்கும் நல்ல பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.